வீக் என்ன பார்த்தோம்? லாஸ்ட் வீக் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். ஆமா. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தீங்களா? நம்ம திருந்த மாட்டோம். ஸோ இன்னைக்கு அதை ரிலேட் பண்ணி ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பேர் தாமஸ். ஆமா. ஏன்? ஓகே. ஸோ அந்த பையன் பேர் என்னது? தாமஸ் வச்சுக்கலாமா இல்ல வேற பேர் மாத்தணுமா? இல்ல பரவாயில்ல, தாமஸ் தான் வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த தாமஸ் வந்துட்டு எப்ப பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் அடுத்தவங்க கிட்ட. என்னத்தையாவது ஒண்ணு, எதுலயுமே அவன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டான். ஒரு நாள் காலையில என்னாச்சு, காலையில எந்திரிக்கும் போதே இன்னைக்கு நான் ப்ரஷ்ஷே பண்ண மாட்டேன், எனக்கு ப்ரஷ் பண்ணவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருவான். என்ன ஆகும் தெரியுமா? டைனிங் டேபிள் மேலே அவங்க வீட்டில் பேஸ்ட் எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருந்துருப்பாங்க. இவன் அப்படி மூஞ்செல்லாம் இது பண்ணிட்டு எனக்கு ப்ரஷ் பண்ணணும் அப்படின்ட்டு வருவான். ப்ரஷ் டிஸப்பியர் ஆகிடும். ஒரு பக்கம் வாவ் ப்ரஷ் காணாமல் போயிடுச்சுன்னு பயங்கர ஹாப்பி ஆயிடுவான். இன்னொரு பக்கம் ஐயோ எப்படிடா அது இப்படி ஆச்சு, மாயமாச்சு அப்படின்னு யோசிப்பான். ஸோ இப்போ ப்ரஷ்ஷு காணாமல் போயிடுச்சு. உள்ளுக்குள்ள ஒரு பயங்கர சந்தோஷம். இனிமேல் என்ன பண்ண வேண்டாம், ப்ரஷ்ஷே பண்ண வேண்டாம். அவங்க ரெண்டு பேர்ல யாருக்கு அந்த மாதிரி இருக்கு? பார்த்தீங்களா? இந்த கம்ப்ளைனிங் விட இந்த கம்ப்ளைனிங் போகவே போகாது. ஸோ அடுத்த என்னாச்சு, இப்போ டைனிங் டேபிளில் போய் உட்காந்தான். என்ன பண்ண போறான்? டைனிங் டேபிளில் போய் ப்ரஷ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? என்ன சாப்பிடணும்? மில்க் இல்லை, இவன் டைரக்டா பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டான். நீ குட் கேர்ள், மில்க்லாம் குடிச்சிட்டு தானே பிரேக்ஃபாஸ்ட் போவ. இவன் டைரக்டா குட் கேர்ள், இவன் டைரக்டா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுன்னு போய் உட்காந்துருக்கான். அவங்க அம்மா வந்து டெய்லி செய்யற, உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்களேன். தோசை. உனக்கு உனக்கு எனக்கு சேமியா. சேமியா. சேமியா போதுமா? சேமியா அப்புறம் போதும். ஸோ இவ சேமியா இவ தோசை மாதிரி அவங்க வீட்லேயும் ஏதோ ஒரு டிஷ்ஷை செஞ்சு வச்சுருந்தாங்க. அது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை பார்த்தோன்னே ஐயோ டெய்லி இதே பிரேக்ஃபாஸ்டா அப்படின்பா. என்ன ஆகும்? பிரேக்ஃபாஸ்ட் காணாமல் போயிடும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்ல, ஜாலியில் உங்களுக்கு. இப்போ இன்னும் ஹாப்பி ஆயிருச்சு. ப்ரஷ் பண்ண வேண்டாம், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டாம், நம்ம போய் விளையாட போகலாம். உங்களை மாதிரி அவனும் லீவ்ல தான் இருந்தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறான், வெளியே போய் விளையாட போகணுன்னு வெளியே போவான். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பான். ஐயோ டெய்லி இவன் கூடயா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லையேன்னு ஃப்ரெண்டு கூட விளையாட ஆரம்பிப்பான். நீங்க ரெண்டு பேரும் விளையாடும் போது ஆரம்பம் நல்லா தான் ஆரம்பிப்பீங்க. அப்புறம் போக போக என்ன ஆகும்? எதுக்கு சண்டை வரும்? நான் சொல்ற கேம நீ விளையாடல, நீ சொல்ற கேம நான் விளையாடல. அதே மாதிரி இந்த தாமஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சான், ஃப்ரெண்டு கூட சண்டை போட ஆரம்பிச்சான். திடீர்னு என்னடா அது, இவன் சொல்ற கேம நம்ம விளையாடணுமா அப்படின்னு மனசுக்குள்ள கோவப்படுவான். ஃப்ரெண்டும் காணாம போயிருவான். பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் மட்டும் போயிடுவான். பார்த்தா ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கும். அந்த பட்டர்ஃப்ளையை விரட்டி பட்டர்ஃப்ளை கூட விளையாட ஆரம்பிச்சிருவான். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டானா? இப்ப என்னாச்சு? காணாம போயிட்டான். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதனால இப்போ கொஞ்சம் நேரம் ஆக என்ன ஆகும், வயிற்றுக்குள்ள பசிக்க ஆரம்பிக்குது. லஞ்ச் டைம் வந்துருச்சு. இப்போ வீட்டுக்குள்ள போறான். அம்மா இன்னைக்காவது எனக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச செஞ்சிருப்பீங்களா? காலையில தான் எனக்கு தோசையை போட்டு கொள்றீங்க, இப்ப மாதிரி நல்லா ஏதாவது செஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு கத்திட்டு போவான். அவங்க அம்மா அவன் கண்ணு முன்னாடியே காணாம போயிடுவாங்க. இப்போ அவனுக்கு ரொம்ப பசிக்குது. உடனே ரொம்ப பசிக்குது, அம்மாவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அட்லீஸ்ட் அம்மா செஞ்ச ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அம்மா சமைச்ச சமையல் எல்லாமே காணாம போயிருக்கும். சரி பரவாயில்ல, அம்மா எப்பவுமே ஷெல்ஃப்ல வந்துட்டு ஸ்நாக்ஸ் வச்சிருப்பாங்க, நம்ம அதை எடுக்கலான்னு அப்போ அமைதியா போய் எடுக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஐயோ யாரடா இந்த ஷெல்ஃபை மேல போய் வச்சா, கீழே கை கட்டுற மாதிரி ஷெல்ஃப் வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஷெல்ஃப் காலி ஆயிரும்.
அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்றதுக்கு சுத்தி ஒண்ணுமே இல்லை, தண்ணி தாகம் எடுக்குது. ஒன்னே ஐயோ தண்ணி வேற அந்த மேல போய் ஆரோ மாட்டி வச்சிருக்காங்க, நம்ம போய் எப்படிடா குடிக்கிறதுன்னு புலம்பிக்கிட்டே போவான். அவன் போறதுக்குள்ள தண்ணியும் காணாம போயிடும். இப்ப எல்லாமே காணாம போய் வீடே காலியாயிருச்சு. காலி வீட்டுல நம்ம பேசினா எப்படி இருக்கும்? அது எக்கோ அடிக்கும். அதே மாதிரி எக்கோ ஆகுற அளவுக்கு வீட்டுல எல்லாமே காலியாயிருச்சு. ரொம்ப சேட் ஆயிட்டான். அழுதுகிட்டே அவங்க வீட்டு பேக் சைடு ஒரு யார்டு இருக்கும், அந்த யார்டில் வந்து உட்காந்துருப்பான். அந்த யார்டில் உட்காந்துருப்பான் அவனோட பெட் கேட். நீங்கள் ஒரு பெட் கேட்டை வச்சுருக்கீங்களே, எல்லாம் அடி மிதி வாங்குறது அந்த புவர் கேட் தானே. ஸோ அதே மாதிரி அவனுக்கும் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கேட்டு வச்சுருந்தான். அந்த கேட்டை ஆசையாக வந்து அவனை தடவிச்சு, இப்படி வந்து அவனை நக்கியெல்லாம் கொடுத்துச்சு. நானே கஷ்டத்தில் இருக்கேன், இந்த டைமா வந்து உன்னை நான் தடவணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னு பிடிச்சி திட்டுவான். அந்த கேட்டும் தொலைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சரி இப்போ நம்மளுக்குன்னு ஒண்ணுமே இல்லை, அட்லீஸ்ட் வீட்டுல இருக்க டாய்ஸையாவது வச்சு விளையாடலாம் அப்படின்னு திரும்பவும் வீட்டுக்குள்ள போவான். ஏன் போகுது? அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஐயோ ஒரே போரிங் டாய்ஸ், எல்லாம் பழசாயிருச்சு. நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க, கடைக்கு போய் நான் புதுசு வாங்கித்தாங்க, வீட்டுல இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அவனும் அதே கிழிஞ்சிரும் உடஞ்சிரும் அப்படின்னு உடனே இப்ப அந்த டாய்ஸும் போயிருச்சு. திரும்பவும் வந்து வெளியே சோகமா உட்காந்துருப்பான். ஈவினிங் அப்பா ஆஃபீஸ் முடிச்சு வருவாங்க. வரும்போது பார்த்தா ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, லஞ்ச் சாப்பிடல, செம்ம டயர்ட், அழுது மூஞ்செல்லாம் டல்லா இருக்கும். உள்ள வந்த உடனே அவங்க அப்பா கேட்பாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு. உடனே அவங்க அப்பாவை பார்த்த உடனே அழ ஆரம்பிப்பான். அழுது நான் இன்னைக்கு காலையில இருந்து எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்னா, நான் வந்து எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால நான் என்னென்ன நான் நினச்சி கம்ப்ளைண்ட் பண்ணனோ அது எல்லாமே காணாமல் போகுது டாடி. ஸோ நான் இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படிங்கும்போது தான் அவங்க அப்பா சொல்லுவாங்க, நம்மளை சுற்றி இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எல்லாம் என்ன ஆகிரும்? எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்ம எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ஹாப்பியா இருக்கணும். லாஸ்ட் வீக்கே நான் சொன்னேன்ல, பி ஜாய்ஃபுல் ஆல்வேஸ், ப்ரே கண்டினியூவலி. தோசையே தான் போடுறாங்கன்னா நீங்க ப்ரே பண்ணணும், எங்களுக்கு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் வேணும். அப்படி இல்லையா, அம்மா எனக்கு தோசை பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு நீங்க ஒரு ஆப்ஷனாவது கொடுக்கணும். நான் செஞ்சு தரேன்ல, நான் என்னைக்காவது போரிங் ஃபுட் கொடுக்குறேன்னா? ஸோ நம்ம வந்து கேட்கும் போது கிடைக்கும். அதை விட்டுட்டு எப்போ பாரு இதுதான் எப்போ பாரு இதுதான் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அவன் வந்து அந்த பையன் இருக்கான்ல, இப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவனோட தப்பை ரியலைஸ் பண்ணுவான். பண்ணி அழுது முடிச்ச உடனே கண்ணை திறந்து பார்த்தா அந்த காணாம போன எல்லா ஐட்டமும் மக்களும் அவன் முன்னாடி நிற்பாங்க. பயங்கர ஹாப்பி ஆயிருவான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்க்க போற வசனம் வந்து Philippians chapter 2 verse 14. Do everything without complaining or arguing. ஸோ நம்ம வந்து நிறைய நேரம் வந்து நம்ம அந்த குட்டி பையன் மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்த உடனே நான் வந்து இப்படி சாப்பிடணும்னு நினச்சேன், அப்படி சாப்பிடணும்னு நினச்சேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஆனால் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா, எவ்வளவோ பேருக்கு அம்மா கிடையாது, எவ்வளவோ பேருக்கு இந்த மாதிரி தோசை கூட கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு நல்ல அம்மா சமைச்சு கொடுக்கறதுக்கும் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு எப்போவுமே ஃபுட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? நிறைய பேர்கிட்ட காசே இல்லை, டாய்ஸ் வாங்க முடியாது. ஆனா உங்ககிட்ட அத்தனை டாய்ஸ் இருக்கு. ஆனாலும் எப்ப கடைக்கு போனாலும் என்ன பண்றோம்? எனக்கு பத்தல, எனக்கு இந்த டாய் வேணும், எனக்கு அந்த டாய் வேணும்.
கம்ப்ளைண்ட் பண்றோம்ல, இனிமேல் பண்ணக்கூடாது. ஓகே ஓகேவா? இந்த வீடியோ எடுக்கும் போதே ஒரு क्वेश्चन கேட்டா ரெண்டு பேரும் டக் டக் டக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கல்ல, இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஓகே குட் கேர்ள்ஸா இருப்பீங்களா? So next week நாங்க இன்னொரு ஸ்டோரி டைம்ல உங்களை மீட் பண்றோம். Bye bye.